ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு நாம பொறையுடைமைங்கிற அந்த அதிகாரத்துல குறள் நம்பர் 6ல இருந்து 10 வரைக்கும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பாருங்க, ஒருத்தாருக்குன்னா தனக்கு நடக்கக்கூடிய தீமைகளுக்கு பழி வாங்குபவர். அவருக்கு யாராச்சும் ஒருத்தர் தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு பழிக்கு பழி வாங்கிடுவாரு. அதுக்கு பேர் தான் ஒருத்தாருக்குன்னு சொல்றாங்க. பழிக்கு பழி வாங்கக்கூடிய நபர். அது போன்ற நபர்களுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் இருக்கும். இதுவே பொறுத்தாருக்குன்னா பொறுமையா அந்த பாவத்தை மன்னிச்சு அந்த நபர்களை மன்னிச்சு விட்டுற அந்த நபர்களுக்கு பொன்றும் துணையும் புகழ். பொன்றும் துணையும்னா வாழும் காலம் எல்லாம். பொன்றும் துணையும்னா வாழும் காலம் எல்லாம். புகழ்னா அவங்களுடைய புகழ் நீடித்து நிற்கும். 7வது, திறன் அல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. திறன் அல்லன்னா செய்யக்கூடாத தீய செயல்கள். நமக்கு மற்ற மனிதர்கள் தீய செயல்களை செய்தாலும் நோனொந்துனா மனம் வருந்தி, மனம் வருந்தி அரண் அல்ல செய்யாமை நன்று. அதாவது நான் பழிக்கு பழி வாங்குறதுக்காக அதே காரியங்களை நம்ம செய்யாம இருக்கிறது நல்ல பண்புன்னு சொல்றாங்க. 8வது, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான்னா மனச்செருக்கு உள்ள நபர், அதாவது திமிரு பிடித்தவர்கள். அது போன்ற நபர்கள் செய்யக்கூடிய தீய காரியங்களை, மிக்கவைனா தீய காரியங்களை நாம் எவ்வாறு வென்றுவிடல் வேண்டும் என்று சொல்றாங்கன்னா, நாம் நம், தாம் தம்னா நாம் நம்முடைய, தகுதியானா பொறுமையால வென்றுவிட வேண்டும் சொல்றாங்க. அதாவது மனச்செருக்கு உள்ள நபர் செய்யக்கூடிய தீய காரியங்களை நாம் நம்முடைய பொறுமையை கொண்டு வென்று விடல் வேண்டும் என்பதாக இந்த குறள்ல சொல்லப்படுது. 9வது, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். அதாவது துறந்தார்னா துறவிகள். அந்த துறவிகளை விடவும் தூய்மை உடைய நபர்களாக யார் இருப்பாங்கன்னா இறந்தார் வாய், நெறியை கடந்தவருடைய தீய சொற்கள். இன்னா சொல்னா தீய சொற்கள். நெறியை கடந்தவருடைய தீய சொற்களை நோர்கீர்ப்பவர். நோர்கீர்ப்பவர்னா பொறுத்து கொள்பவர். துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கீர்ப்பவர். துறவிகளை விடவும் தூய்மையானவர் யார் என்றால் நெறியை கடந்து பேசக்கூடிய அந்த நபர்களுடைய தீய சொற்களை பொறுத்து கொள்பவர். நோர்கீர்ப்பவர்னா பொறுத்து கொள்பவர். 10வது குறள், உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். உண்ணாம நோன்பு வைக்கக்கூடிய அந்த பெரியோர்கள் யாருக்கு அடுத்த நிலையில இருப்பாங்கன்னா பிறர் சொல்லக்கூடிய தீய சொற்களை பொறுத்து கொள்வதற்கு பின். பிறர் சொல்லக்கூடிய அந்த தீய சொற்களை பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த நபர் தான் முதலிடத்தில் இருப்பார். அவருக்கு பின் தான் உண்ணாது நோற்பார் பெரியர், அதாவது உண்ணாம நோன்பு இருக்கக்கூடிய அந்த பெரியோர்கள் அவருக்கு பின்னாடிதான் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆக இதுதான் பொறையுடைமையுடைய 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற திருக்குறள் மற்றும் அதற்கான பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பை.